வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. ஏய் எங்கடி போற? ஏய் மல்லி, டிவோர்ஸ். இந்தாங்க விவாகரத்து பத்திரம். கையெழுத்து கேட்டீங்கல்ல, உங்க ரொம்ப நாள் ஆசை. கையெழுத்து போட்டுட்டேன், வச்சுக்கோங்க. இதை தவிர வேற எங்கேயாவது கையெழுத்து போடணும்னா சொல்லுங்க. கையெழுத்து போட்டதெல்லாம் இருக்கட்டும், போறதும் போற, முழுசா போயிடு. போறேன்னு பெட்டியை தூக்கிட்டு அப்புறம் ஏதாச்சும் ஒரு டிராமா பண்ணி உன் பெரியம்மா காரிய கூப்பிட்டுட்டு திரும்பவும் இங்க வந்து நிக்காத. பேசுங்க, நல்லா பேசுங்க. அன்னைக்கு நான் திரும்ப வரலனா இன்னைக்கு வெண்பா இங்க இல்ல, அத தெரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணை வச்சே என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கல. தப்புதாங்க. இனிமே இத பத்தி நான் பேச மாட்டேன். பேசுறதுக்கு நான் இங்க இருந்தாதானே. இந்தாங்க, நான் போறேன். மல்லியம்மா, என்னை விட்டு போகாதீங்க மல்லியம்மா. நீங்க தான் எனக்கு அம்மா மல்லியம்மா. ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க மல்லியம்மா. அம்மா, இனிமே என்ன அப்படி கூப்பிடாத வெண்பா. நான் உங்களை தானே அப்படி கூப்பிட முடியும், வேற யாரையும் அப்படி கூப்பிட முடியுமா? வேணாம், கூப்பிடாத. நான் இங்க இருந்தா தானே உன்னால கூப்பிட முடியும். நான் தான் போறேனே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பழகிக்கோ வெண்பா. நீ நல்ல பொண்ணாயிரு, எப்பவுமே நல்லதே நினைச்சுக்கோ. அதுதான் நீ மல்லிமாக்கு செய்ய போற பெரிய உதவி. நான் எப்பவும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன்டா. இந்த உலகத்துல உன் மேல படுற காத்துல நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிற நினைப்போம் இருக்கும் வெண்பா. அம்மா, என்னை விட்டு போகாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. மல்லியம்மா சொன்னா கேளுங்க மல்லியம்மா, ப்ளீஸ் மல்லியம்மா. மல்லியம்மா, மல்லியம்மா என்னை விட்டு. மல்லியம்மா, வெண்பா அமைதியா இரு. வெண்பா அமைதியா இரு. நீ வா. டாடா மல்லியம்மா, டாடா மல்லியம்மா. சொன்னா கேட்க மாட்டியா வெண்பா? மல்லியம்மா, வான்னு சொல்றேன். மல்லியம்மா என்னை விட்டு போகாதீங்கம்மா. மல்லியம்மா, மல்லியம்மா. ஏய் என்ன எதையும் எடுக்காம போற? அத ஒரு சாக்கா வச்சு எடுக்கலான்னு வந்து திரும்ப ஓட்டிக்கலான்னு பாக்குறியா? இத பாரு, உன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு திங்ஸும் இந்த வீட்ல இருக்க கூடாது. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிடு. தாயே, இந்த ராஜேஸ்வரி எவ்வளவு மோசமானவன்னு
விஜய் தம்பிக்கு தோல் உரிச்சு காட்டுற ஆதாரம் அந்த மேனேஜர் பையன்கிட்ட இருக்கு. எப்படியாவது அவனை புடிச்சு அந்த ஆதாரத்தை வாங்கிடலான்னு அவன் வீட்டுக்கு போனா கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. இங்க வந்து தேடி பார்த்தா எங்கேயும் இல்ல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த ஆதாரத்துல என் பொண்ணு மல்லியோட வாழ்க்கையே இருக்கு. அதை எப்படியாவது என் கைக்கு வர வைத்தாயே. தாயே, நீதான் அதுக்கு ஒரு வழி காட்டணும். உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். நீதான் எனக்கு வழி காட்டணும். என் மல்லி இவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சே. இப்பதான் அவளுக்கு நல்லது நடக்கும். நீ சாமி கும்பிட்டு வெயிட் பண்ணு, நான் அதை வந்துடுறேன். சரிங்க. ஓ, புருஷனும் பொண்டாட்டி இப்பதான் கோயிலுக்கு வரீங்களா? நல்ல வேலை, நான் கும்பிட்ட தாய் என்ன கைவிடல. சரி வரேன். என்ன அம்மாவை காணோம்? இவங்களும் கோயிலுக்குள்ள போறாங்க. வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? என் பேருக்கு தாங்கய்யா. சொல்லுங்க. வேணி, பரணி நட்சத்திரம், மேஷராசி. வேணி பரணி நட்சத்திரம் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தீரலும். வெயிட் பண்ணுங்க. என்ன பிளான் பண்றாங்க? அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி, அகிலாண்ட நாயகியே போற்றி. வாங்கி வச்ச மருந்து வீண் போகல. இவளை வச்சுதான் அவங்கிட்ட ஆதாரத்தை வாங்கணும். அம்மா மருந்து எடுத்து காட்டுறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. நான் பாத்துக்கிறேன். என்னவா இருக்கும்? அங்கையர்கண்ணியே போற்றி, ஆதிபரா சக்தியே போற்றி, கருணை தெய்வமே போற்றி போற்றி, எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. நான் வரேன் வரேன். அம்மாடி, அம்மாடி, இந்தாடா. எனக்கா? ஆமாம்மா, இந்தா. என்னது இது? சாமி பிரசாதம் தாம்மா, வாங்கிக்கோ. பிரசாதத்துல அந்த மருந்தை கலந்துட்டாங்களா? ஆனா அந்த அம்மா வாங்கி சாப்பிடுவாங்களான்னு தெரியலையே. பிரசாதத்தை இப்படி தேடி வந்து கொடுக்குறீங்களேம்மா? ஏமா, சாமி பிரசாதம் தேடி கைக்கு வருது புண்ணியம் தானே? ஆமா ஆமா, அதுக்காக நான் கேட்கல. பொதுவா ஓரமா ஒரு இடத்துல வச்சுதானே கொடுப்பாங்க, அதனாலதான்மா கேட்டேன். நீங்க கேளுங்க. வாங்கி சாப்பிட்டுட்டே கேட்டீங்கன்னா நானும் சந்தோஷமா பதில் சொல்வேன். கொடுங்கம்மா. இந்தாங்க. அப்பாடா, வாங்கிக்கிட்டாங்கப்பா. எங்களுக்காக அம்மனை வேண்டிக்குங்கம்மா. ஒரு முக்கியமான வேண்டுதல். அம்மனோட அருள் வேணும். அதனாலதான் வேண்டுதலோடு இந்த புண்ணிய காரியமும் பண்றோம். கவலையே படாதீங்கம்மா. அந்த அம்மன் தாயி உங்க வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பா. பரிபூர்ணமா அந்த தாயை நம்புங்க. ரொம்ப நன்றிமா. உங்களுக்கும் ஏதோ வேண்டுதல் இருக்கும்னு நினைக்கிறேன். வரும்போது உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். சாமி பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இந்த பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வந்து வேண்டிக்குங்க. நீங்க மனசுல நினைச்சது கண்டிப்பா நடக்கும். உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமா? நல்ல வார்த்தையா சொல்லிருக்கீங்க. நான் செய்யாம இருக்க முடியுமா? என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. சாப்பிடுமா. கண்டிப்பா சாப்பிடுறேம்மா. சாப்பிட்டாங்கப்பா. சாமி பிரகாரத்தை சுத்தி வர்றதுக்கு முழுசா சாப்பிடணும் என்ன? நான் சாப்பிடுறேம்மா. சாப்பிட்டு பிரகாரத்தை சுத்துமா. நான் மத்தவங்களுக்கும் கொடுக்கறேன். சரிங்க. நீ சாப்பிடு. என் கண்ணு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சாப்பிட. சரி. நான் கொடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா.
எங்க போறாங்க? லைட்டா தடுமாறுறாங்க. அரவிந்த் வாங்க வாங்க வாங்க. அது வரமா. சொல்லுங்கம்மா. அந்த பொம்பளை இன்னும் கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துருவா. மயங்கி விழுந்ததும் நம்ம வண்டியில பேக் பண்ணணும். என்ன? சரி இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ 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 அரவிந்த். ஆத்தி ஆத்தி. அப்பா வாங்க. இப்படி 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 போலாம். இப்படி போலாம் வாங்க. அம்மா, யாராச்சும் பாத்துட்டு போறாங்க. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. ஐயோ, இந்த பொம்பளை லோ சுகர்ல மயங்கி விழுந்துட்டா, அதுக்கு நம்ம உதவி செய்ய தான் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். வாங்க. சரி சரி. பாத்து 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 பிடிங்க. மெதுவா. ராஜேஸ்வரி இத்தனை நாள் மல்லிக்கு தான் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தா, இப்போ மாப்பிள்ள தம்பியே காலி பண்ண பாக்குறா. அவளை மாதிரி எனக்கும் எல்லா வேலையும் பண்ண தெரியும். அடக்க ஒடுக்கமா இருக்கலாம்னு பார்த்தா நம்மள சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறாளுங்க. நான் வரேன். ஹலோ. ஏய் மகனே, எங்கடா இருக்க? ஹலோ, யார் நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? நீதாண்டா வேணும், அயோக்கிய ராஸ்கல். ஏங்க, யாருக்கிட்ட நீங்க பேசணும்? ஏதோ தப்பான நம்பர் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீ குணசேகர் தானே? இத பாருங்க, நான் குணசேகர் தான். ஆனா நீங்க நினைக்கிற குணசேகர் நான் இல்ல. ஏ, நான் என்ன நினைக்கிறேன்னு உன் மரமண்டைக்கு எப்படா தெரியும்? கேளுங்க. அறிவு கட்ட முட்டா பையல. ஏய், மரியாதையா இந்த காலை கட் பண்ணிட்டு வீடியோ கால்ல வா. வீடியோ காலா? ஏங்க, யார் நீங்க? யார் நினைச்சு என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க? நான் போலீஸ்ல போயிடுவோம், பாத்துக்குங்க. ஐயோ, ஆமாப்பா, உன்னை முதல்ல நாங்க அங்கதான் அனுப்பணும். அவசரப்பட்டு நீயே போறேன்னு சொல்ற? ஹலோ, நீங்க யாருங்க? அத முதல்ல சொல்லுங்க. என் மண்டையை உடைச்சிட்டு என்கிட்ட இருந்த பென் டிரைவ் எடுத்தியே, அதே அன்னபூர்ணி தான். உன் பொண்டாட்டிய பாக்கணும்னா நீ உடனே வா. என்ன சொல்றீங்க? வேணி உன் பொண்டாட்டி தானே? வேணிக்கு என்னாச்சு? ஐயோ, என்ன பண்ணீங்க? இப்ப வரைக்கும் அவளை ஒண்ணும் பண்ணல. நீ உடனே வரலன்னா அவளை காலி பண்ணி பார்சல் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஐயோ மேடம், சொன்னா கேளுங்க, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்ன சொல்றான் அந்த ஆளு? அவன் என்ன சொல்லுவான்? நான் சொல்றதான் அவன் செஞ்சு ஆகணும். இப்ப நான் என்ன செய்யணும் அத சொல்லுங்க. ஏய், என்ன அடிச்சு புடிங்கிட்டு போனியே, அந்த பென் டிரைவ் இப்ப என் கைக்கு வரணும். அந்த பென் டிரைவ் என்கிட்ட இல்ல. அத எடுத்தது உடைச்சு போட சொன்னாங்க, நான் அத உடைச்சு போட்டேனே. ஐயோ மா, என்னாச்சுமா? அந்த பென் டிரைவ அவன் உடைச்சு போட்டேன்னு சொல்றான். அப்பனா அவ பொண்டாட்டியும் அவன் கைக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. போற வழியில கூவத்தை தூக்கி போட்டு போயிடலாம். ஐயோ, என் பொண்டாட்டியை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஐயோ, நான் கொடுத்துறேங்க. இப்ப எங்க இருந்து வந்துச்சு பென் டிரைவ்? பென் டிரைவ் இல்லங்க, எதுக்கு இருக்கட்டுமேனு என் போன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருந்தேன். அத அனுப்பி வச்சாருங்க. என் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஓகே. பரவாயில்லடா, உனக்கும் மூளை கொஞ்சம் வேலை செய்யுது. உன் பொண்டாட்டி தப்புச்சா, உடனே இப்பவே எனக்கு அதை அனுப்பி. இத அனுப்புறேங்க. அனுப்பு. அனுப்புறேன், அனுப்பட்டும். ஓ, சக்சஸ். சூப்பர்மா. ஹலோ, நீ செஞ்ச பாவத்துக்கு உன் பொண்டாட்டி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஏங்க, அதான் நீங்க கேட்ட ஆதாரத்தை நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன்ல. என் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க. ஏய், உன் பொண்டாட்டி இப்ப மயக்கத்துல இருக்கறா. உன் பொண்டாட்டியே நீ விட்டுட்டு போன கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். நீ வந்து அவ மயக்கம் தெளிஞ்ச உடனே கூட்டிட்டு போ. அரவிந்த், கிளம்புங்க போலாம். ஓகேமா. காற்றின் மொழி புதிதா
உய்தி காட்டும் வழி அழகா வானிருள் சூழ மறுப்பதேனோ பாவி நான் இல்லை தானோ ஏனோ நானாக நான் இங்கு மாற சாபங்கள் என்னை விட்டு போகின்றதோ 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 என்ன பெரிய இவ மாதிரி சவால் விட்டுட்டு போன? என்னாச்சு இப்போ? ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு அன்னைக்கு எவ்வளோ பேசுன. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? நீயா வந்து கையெழுத்து போட்டுட்டு கொடுத்துட்டு போற. இப்ப புரியுதா இந்த ராஜேஸ்வரி யாருன்னு? நீ தலைகீழ நின்னு தண்ணியே குடிச்சாலும் இனிமேல உன் பேச்ச விஜய் நம்பவே மாட்டான். இப்போ நீ ஜீரோ, நான் ஹீரோ. நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, கொண்டாடுங்க. இனிமே உங்க காலம்தான். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அநியாயம் என்னைக்கும் ஜெயிச்சிட்டே இருக்காது. என்னைக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு காலம் வரும். அடிப்பொடி பைத்தியக்காரி, எந்த புருஷனுக்காக அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வந்து நின்னியோ இப்ப பாத்தியா? அவனே உன்னை போய் தொலைன்னு சொல்லாம சொல்லிட்டான். முடிவு காலம்னு ஒண்ணு வருமாம்ல, அது உனக்கு இப்பதான் வந்திருக்கு. எனக்கா? வாழ தெரியாதவங்களுக்கு தான் முடிவு காலம்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு வாழ தெரியும். நான் அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கல. நீ இவ்ளோ நாள் சாப்பிட்டியே, அதுக்கு பேர் என்ன? நான் உழைச்சுதான் சாப்பிட்டேன். நான் செஞ்ச வேலைக்கு என்ன கூலி கொடுத்தீங்க? சாப்பாடு மட்டும் தானே. உங்கள மாதிரி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண நான் நினைக்கல. இவ்ளோ பேசுறியே, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்னடி பண்ணுவ? தெருவுல போய் நின்னு பிச்சை தான் எடுக்கணும். உழைச்சு சாப்பிட்டாலும் உழைச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள மாதிரி வேலை செய்யறதுக்கு பிச்சை எடுத்தா கூட தப்பில்லை. இந்த நிலைமையிலயும் உன் திமிரு உன்னை விட்டு போலல்ல. கல்யாணம் பண்றேன்னு சொல்லி டிராமா பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்த பத்தியா? அன்னைக்கு என் தம்பி உன்கிட்ட ஒன்னு சொன்னான், ஞாபகம் இருக்கா உனக்கு? உங்களோட ஸ்கிரிப்ட தானே அவர் பேசினாரு, அதனால அதை நீங்களே சொல்லுங்க. நக்கல்டி உனக்கு. வீட்ல அங்கங்க கிடக்கிற ஃபர்னிச்சர் மாதிரி கிடந்துட்டு போன்னு சொன்னான். இன்னைக்கு அதுக்கான காலம் கூட முடிஞ்சு போச்சு. இப்போ நீ உடைஞ்சு போன ஃபர்னிச்சரா மாறிட்ட. அதான் தூக்கி வெளியில வீசிட்டான். இனிமே நீ உள்ள வரவே முடியாது. அத நீங்க சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதில்லை. நான் தான் இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. வாழ்க்கையில சில்லு சில்லா உடைஞ்சது கூட திருப்பி சேரலாம். ஆனா மனசு சொல்றத கேட்காம இன்னொருத்தர் சொல்றத கேட்டுக்கிட்டு உறவை செதைச்சு போட்டா அது சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இனிமே உங்க ராஜ்யம் தான். என்ஜாய். மலிமா,
வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.